கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ரைட்டு போக்குவரத்து. மக்கள் ஏத்துக்கணும். மக்கள் கிட்ட ஒரு கட்சியை பத்தி ஒரு இம்ப்ரெஷன், ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? 2021 தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தானே திமுக. அதனாலதான் திமுக ஜெயிச்சுதா? இல்ல, அதுவும் ஒரு பிளஸ். எவ்வளவு பெரிய பிளஸ் அது சொல்லுங்க. நீங்க பாப்போம், அவங்க ஒரு 140 170 தொகுதியில் 160 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் தோத்ததெல்லாம் யாருடைய? அது யார் கணக்கு? தனித்து போட்டியிட விரும்பலையா விஜய் அவர்கள்? அதிமுக வேணும்னு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப அவர் அதுதான் பேசியிருக்காரு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவங்களோட சேர்ந்து அலைன்ஸ் போடுங்க அப்படிதான் அவர் சொன்னாருன்னு நம்ம எந்த அடிப்படையில் சொல்றது? கூட்டணி பலமா இருக்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியில அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்றது பொறுத்து தான். ஸோ எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு முடிவெடுக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா அவருடைய முடிவு வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்ல வரேன். புன்னகை 24/7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நமது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ஐயநாதன் சார் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பத்தி பேசும்போது கண்டிப்பா தாவேகா பத்தியும் நம்ம பேசாம இருக்க முடியாது. அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்து விடுமா? அமைந்து விட்டால் திமுகவுக்கு அது பெரும் நெருக்கடியாக இருக்கும், ஆட்சி மாற்றத்திற்கே அது உதவியா இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய இந்த நேரத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அதிமுகவிற்கு தான் தேர்தல் வியூக நிபுணராக இருக்காரு அப்படின்னு ஒரு செய்திகள்லாம் வெளியில வந்துச்சு. அந்த சார் அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக அந்த நேரத்துல இருந்தே அவரு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் பேசப்பட்டது. ஆனா இந்த நேரத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழ்நாடு வராரு, நேரடியா விஜய் அவர்களை போய் சந்திக்கிறாரு, 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அப்ப விஜய் கட்சி பொதுச் செயலாளர், ஆலோசகர் கூட பேசுறாரு, நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்படிங்கும்போது இப்ப எந்த கட்சிக்கு அவர் ஆதரவாளராக இருக்காரு அப்படிங்கிற டவுட்டும் வருது. 2 கட்சி இணைப்புலையும் அவர் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. இல்ல, அதுக்கெல்லாம் நம்ம பதில சொல்ல முடியாது. இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம். இந்த கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு தேர்தல் வியூக நிறுவனத்தை இவங்க வாடகைக்கு எடுக்கிறாங்களோ இல்லை கான்ட்ராக்ட் பேசிக்கிறாங்களோ, அவங்களோட இவங்க நடத்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்கிறாங்க. ஜனநாயகத்தில் சீக்ரசி அப்படின்றது ரொம்ப மட்டமானது, தப்பானது, அது தவறான பாதையை கொண்டு சொல்லும். ஆனால் அவங்க அதான் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு. ஒரு கட்சிக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜி ஒரு கம்பெனிக்கு தெரியுமா அப்படின்னு எனக்கு புரியலை. எனவே அவங்க பண்றாங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன? ஜெயிக்கணும். கார்பரேட்டுடைய நோக்கம் எப்படி ப்ராஃபிட்டோ, அந்த மாதிரி இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களுடைய நோக்கம் வெற்றி. ஸோ அந்த வெற்றிக்கு பின்னாடி போறாங்க, தலைவர்கள் எல்லாரும் போறாங்க. இந்த விஜய் மட்டும் இல்லை, எல்லாரும் போறாங்க. ஸோ அவரும் போறாரு. அதனால இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டணி எல்லாம் அமைப்பாங்களா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கூட்டணி எல்லாம் அமைக்கிறதுக்கு இவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ரைட்டு போக்குவரத்து. மக்கள் ஏத்துக்கணுங்க. மக்கள்கிட்ட ஒரு கட்சியை பத்தி ஒரு இம்ப்ரெஷன், ஒரு முடிவு இருக்குல்ல, அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அதையும் இவங்களை வச்சு மாத்துவீங்களா? பரப்புரைக்கு நீங்க தான் போகணும், அவங்க வரமாட்டாங்க. தேர்தல் வியூகம் அமைச்சு தர்றதானே அவங்க வேலை. பரப்புரை செய்ய வேண்டியது கட்சியினர். அப்புறம் அந்த வியூகம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அந்த மக்களை பத்தி? 2021 தேர்தல்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தானே திமுக. அதனாலதான் திமுக ஜெயிச்சுதா? இல்ல, அதுவும் ஒரு பிளஸ். எவ்வளவு பர்ஸ் எவ்வளவு பெரிய பிளஸ் அது சொல்லுங்க. நீங்க பார்ப்போம், அவங்க ஒரு 140 170 தொகுதியில் 160 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அப்புறம் மற்றதெல்லாம் தோத்ததெல்லாம் யாருடையது? அதுல யார் கணக்கு? ஸோ இதெல்லாம் அறுதிட்டு கூற முடியாத ஒரு விடயம் அதெல்லாம். அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்காக உழைச்ச தொண்டனுடைய மரியாதை எங்கே போச்சு? தலைவர் அப்படின்றவர் முன்னிலையானவர், முதன்மையானவர், ஓகே. மற்றபடி எல்லாத்தையும் கொண்டு போய் சத்ததெல்லாம் தொண்டை, அங்கங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகி, அவங்களுடைய பங்கெல்லாம் என்னது சொல்லுங்க? எனவே இது எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது ஒரு விதமான ஒரு மூடு பந்திரம் மாதிரி தான் இது. அதனால இதுல நம்ம எந்த விதமான கன்க்ளூஷனும் நம்ம எதுவுமே பேச முடியாது. இவங்க வெளிப்படையா வந்தாங்கன்னா நம்ம பேசலாம். ஆனா இவங்களுடைய ஆதங்கம், ஆசை என்ன அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. அவ்வளவுதான். அதனாலதான் போட்டியிட விரும்பலையா விஜய் அவர்கள்? அதிமுக வேணும்னு நினைக்கிறேன். தெரியாது, நமக்கு தெரியாது. இப்ப அவர் அதுதான் பேசியிருக்காரு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவங்களோட சேர்ந்து அலைன்ஸ் போடுங்க அப்படிதான் அவர் சொன்னாருன்னு நம்ம எந்த அடிப்படையில சொல்றது? இல்ல, அங்கேயும் தேர்தல் வியூக நிபுணராக செயல்படுறாரு, இங்கேயும் செயல்படுறாருன்னா கடைசியா தாவேகானுடைய அறிக்கை என்னது? நாங்க அதிமுகவோட கூட்டணி நாங்க தனிச்சு நிற்க போறோம் அப்படிதான் சொன்னது. அந்த ஸ்டாண்டு தான் இப்ப இது வரைக்கும் இருக்குது. புரியுதுங்களா? அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். இந்த கூட்டணி அமைஞ்சா வெற்றி, அதாவது ஆட்சி மாற்றம் கூட நிகழும். அதிமுக கிட்ட ஒரு ஓட் பேங்க் இருக்கு, விஜய் அவர்கள் கிட்ட ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட் இருக்கு, இவங்க 2 பேரும் சேர்ந்தா ஆட்சி மாற்றமே நிகழும் அப்படின்னு பேசினாலும் விஜய் அவர்கள் சொல்வது என்ன, மாநாடுலேயே அறிவிச்சது என்ன, இப்ப கடைசியா அந்த அறிக்கையில கூட
விஜய் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வருபவர்களுக்கு வரவேற்பு அப்படிங்கும்போது எடப்பாடி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிங்கும்போது இந்த கூட்டணியே அமையாதே. இந்த விமர்சனத்தை, இந்த கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க? சொல்லிட்டீங்களா எல்லாத்தையுமே, அவ்வளவுதான். அதுதான் நான் வந்துட்டு நவம்பர்லேயே சொன்னேன். இன்னும் சொல்ல போனால் அக்டோபர்லேருந்து சொல்ல ஆரம்பிச்சு நவம்பர் 19 வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் 20ஆம் தேதி வந்துச்சு, அறிக்கையை கொடுத்தாங்க அவங்க. ஸோ அதனால இதில் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு இல்ல, கட்சி நீங்க வந்து அவங்களோட தொடர்புல இருந்திருக்கீங்க, சந்திச்சிருக்கீங்க, அவங்களுடைய விருப்பங்கள் என்னவாக இருக்கு? எல்லாம் ரைட்டு, ம். பட் எவ்ரி திங் இஸ் பாஸ்ட். ம். கரண்ட் இப்போ என்ன நடக்குது அது தெரியாது யாருக்கும். ம். அது தெரிஞ்சிடும் தான் நான் பேச முடியும். ம். அவ்வளோதான். சரி, நான் ஓகே, வந்துட்டு அதை போலாம். சொல்லிட்டேன். இப்ப ம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை விரும்புறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நாங்கள் ஒரு நட்பு சக்தியா கருதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவு திறந்து வச்சுட்டாங்க. அது கத்த ரைட்டு. பட் விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்றது தெரியாது. ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அந்தாண்ட என்ன பாசிபிலிட்டி, பாஜக இவர் வீக்கெண்ட் பண்ணா இவர் எடுத்துக்கலான்றன்னு ஒரு பாசிபிலிட்டி. இப்படிதான் நடக்குது. திமுக கூட்டணி பலமாக இருக்கு. ஆனா அதுல வந்து இப்படியும் விஜய் யோசிக்கலாம்ல. எந்தெந்த கட்சிகள்லாம் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து அதன் அடிப்படையில் இவங்களெல்லாம் கூட பிக்கப் பண்ணிட்டு நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கலாம்னு கூட விஜய் திங்க் பண்ணலாம்ல. அதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு கன்ஃபாபுலேஷன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடத்தலாம் இல்லையா? முதல் தேர்தலே வெற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சுதான் பார்க்க முடியும். ஆனா அதற்கான பேச்சுவார்த்தை களத்தை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். திமுக கூட்டணி பலமாக இருக்கு. என்னதான் வந்து இந்த 3.5 வருஷ ஆட்சி சில வெறுப்புகளை சம்பாதிச்சிருந்தாலும் அந்த கூட்டணி பலமாக இருக்கு. இது வெற்றி கூட்டணி, நாங்க தொடர்ந்து வெற்றிகளை வந்து குவிச்சிட்டு இருக்கோம். இந்த வெற்றி வந்து 26ல எங்க ஆட்சி தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய பார்வை? இல்லைங்க, ஒரு கூட்டணி பலமா இருக்கிறது அப்படின்றது மக்கள் மத்தியில அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, பற்று எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை பொறுத்து தான். ஸோ எந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அதிருப்தியினுடைய அளவு தான் வந்துட்டு இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதிபலிச்சிருக்குது. ஒரு 7% ஓட்டு அவங்க குறைஞ்சிருக்குது, 52ன்றது 45 ஆயிருக்குது. ஸோ இப்போ இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இன்னும் ஓராண்டு காலத்தில் எப்படி போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி நம்ம எப்படி கணக்கு போட முடியும்? அப்போ அவங்க சொல்றது என்னன்னா பெப்டாக்குன்னு அந்த மாதிரி அவங்களுடைய தொண்டர்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்காக அவன் பேசக்கூடிய வார்த்தை தான். பட் மக்கள் மத்தியில் எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள் வெளிப்படுத்தும் போது தான் தெரியும். பல்வேறுபட்ட செக்மெண்ட் இருக்குது. விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, அதிமுக அரசோட ஒப்பிடும்போது எப்படி தங்க இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் எப்படி நினைக்கிறாங்க, வணிகர்கள் எப்படி நினைக்கிறாங்க, பெண்கள் எப்படி நினைக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த 40%க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் அசஸ் பண்ணாதே நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு இவங்க சொல்றதும், இவங்க 2 பேரும் கூட்டணி போட்ட இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றதும் வந்துட்டு அடிப்படையற்றவை. முதல்ல விஜய் அவர்கள் வந்து தேர்தலுக்கான களத்தை ஏற்பாடு பண்றாரு, கூட்டணி வியூகத்தை வகுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கொள்கையை அறிவிச்ச போதே அந்த பார்வை வந்து நேரா விசிகா மேலதான் போச்சு. ஏன் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எடுத்துதான் வந்தாரு. அந்த விஷயத்தை விஜய் அவர்கள் சொல்லும்போது விசிகாவிற்கான ஒரு வரவேற்பா இது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருந்தது. இப்ப வரைக்கும் அது தொடருது. திமுக கூட்டணியில இருந்தாலும் விசிகாவிற்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. தொடர்ந்து ஆட்சியாளர்களால, அதிகாரத்துல இருக்கிறவங்களால விசிகா வந்து முடக்கப்படுகிறது. அதுக்கு தீர்வை வந்து திமுக கொடுப்பதில்லை. முதலமைச்சரை சந்திக்க முடியல, பேச முடியல, மரியாதை கிடையாது அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை திருமாவளவன் அவர்களும் வச்சுட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? திருமாவளவன் எப்ப சொன்னார் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அவர் டெல்லியில இருந்து வந்து இந்த ஆதவ அர்ஜுனா இஷ்யூ அப்ப முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டேன், எனக்கு நேரம் கொடுக்கலன்னு 2 முறை சொல்லியிருக்காரு. பொதுவாக திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு முடிவெடுக்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா அவருடைய முடிவு வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றதை நான் சொல்ல வரேன். இப்போ இந்த புதுக்கோட்டையினுடைய வேங்கை வயல் அது ஒன்று. அப்புறம் இன்னும் சில பிரச்சனைகளில் வந்துட்டு திமுக அரசு எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து அவர் வந்துட்டு எதை சார்ந்திருக்கிறாரோ, சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்களை சார்ந்து நிற்கக்கூடிய அந்த மக்களிடையே ஏற்படக்கூடிய திருப்தி அதிருப்தியை அடிப்படையாக கொண்டுதான் அவர் முடிவெடுப்பார். இன்னொரு கட்சி தனக்கு கதவு திறந்து வச்சிருக்கு அப்படின்னு ஒரு முடிவெடுக்க மாட்டார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வின்னிங் காம்பினேஷன். புரியுதுங்களா? அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் கூடுதலாக கொஞ்சம் பார்கெயின் பண்ணிக்கலான்ற கூட எண்ணம் அவருக்கு இருக்கலாம். ஸோ இதுதான். ஆனால் அவர் தான் முடிவெடுப்பார். அவர் முடிவெடுக்கிற வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்றவங்க எந்த பக்கம் போவாங்க அப்படின்றது சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க திமுகவோட தான் 26ல் சந்திப்பாங்க அப்படின்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னோம்னா அதில் இன்னொன்று இருக்குது. பாஜகவுக்கு எதிரான ஒரு அலையன்ஸ் அப்படின்றது தான் அவர் பிஜேபியை பார்க்குறாரு, இந்தியா கூட்டணியை பார்க்குறாரு. ஸோ அப்போது டிஎம்கே அப்படின்றது என்னன்னா பாஜகவுக்கு எதிரான வலிமையான ஒரு கட்சி, அதன் தலைமையிலான வலிமையான கூட்டணி, இந்தியா கூட்டணி.
இதை வந்துட்டு காலி ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன்னே திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவருடைய முடிவு. ஓகே. திருமாவளவன் கட்சியில துணை பொதுச் செயலாளர்களுள் ஒருவராக இருந்த ஆதவ் அர்ஜுனா, இன்னைக்கு தாவேக்கால தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய கொள்கை என்ன? அப்படிங்கிறதே வந்து அரசியலை தாண்டி அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த செயல்பாடுகள மறைமுக அஜெண்டாவாக விசிகாவுல செயல்படுத்தியிருக்கார் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களே சொல்லியிருந்தார். அவர் இப்ப தாவேக்காவுல இருக்கும்போது தாவேக்காவிற்கு ஒரு பலம் தான். ஆனா விசிக அவரை இழுத்துட்டு போயிருவாரு. விசிகாவை ஈஸியா அவர் இழுத்துட்டு போயிருவாரு. திமுகவுக்கு எதிராக செயல்படுவாரு. திமுக ஆட்சியை ஒழிக்கணும். அதுதான் அவருடைய இதுவா இருக்கு அப்படின்னு பேசுபொருளாக இருக்கு. அதனாலதான் இந்த கேள்விய அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் வந்துட்டு திரு ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடையாது. அதுவும் திருமாவளவன் இழுத்துட்டு போகிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள்லேயும் அது ஒன்றும் நடக்காது. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு வலிமையான ஒரு கட்சி. தலைமை, கட்சி, கட்டமைப்பு, கொள்கை, இந்த 4 ஆஸ்பெக்ட்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி இருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் தான். ஸோ அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முடிவு அப்படின்றது ரொம்ப ஆழமான ஒரு முடிவாக இருக்கும். அது அவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு அது ஒரு மாற்று முடிவு எடுக்காது. தாவேக்கால அதாவது ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு. ஆதவ் அர்ஜுனா போய் இணைந்தாரு. இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்திருக்காரு அப்படின்னு சீமான் இடத்துல செய்தியாளர்கள் கேட்டப்போ அவர் நிறைய பேசிட்டு கடைசியில பணக்கொழுப்பு, இந்த வாய் கொழுப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பணக்கொழுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த முன் வச்சாரு. மீண்டும் மீண்டும் வந்து விஜய் அவர்களை சாடுவத இது சீமானவர்களுடைய இந்த வார்த்தைகளை எப்படி நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு. அப்படி பயன்படுத்தியிருக்க வேணாம். ஏதோ பணத்தில் பற்று இல்லாத மாதிரி அவர் பேசுகிறாரு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அது எல்லாருக்கும் உண்மை என்னன்றது தெரியும். ஒரு கட்சியை விமர்சிக்கும் போது வந்துட்டு இவர் அதுக்கு முன்னாடி சொன்ன காரணங்கள் எல்லாம் ஓகே. என் நிலத்தை தெரியுமா, என் மண்ணை தெரியுமா, என் மக்களை தெரியுமா அப்படின்றதெல்லாம் அதோடு நிறுத்திடணும். இந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு கட்சிக்கும் ஒரு வசதி உண்டு. இப்போ நீங்கள் எத்தனை நாளாக பெரியாரை ஆதரிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு பெரியாரை கரிச்சு கொட்டுறீங்க. இதுக்கு உங்களுக்கு கேட்டால் எனக்கு ரைட் இருக்குது, நான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு அவர். அப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தகும் அப்படின்னோம்னா அவங்க எந்த பாதையை தீர்மானிக்கிறாங்கன்றது அது அவங்களுக்கு தான். அது அடுத்தவர் சொல்ல முடியாது. நீங்கள் இன்னொரு கட்சியாக இருந்து சொல்ல முடியாது. இப்போ என்னை போல் ஆதரவாளன் சொல்லலாம், இப்படி போகிறது தப்புன்றது சொல்லலாம். ஏன்னா ஆதரவாளராக நான் பேசியிருக்கேன். நீங்கள் வேற ஒரு ஆள், நீங்கள் அதை சொல்லக்கூடாது. அது ஒரு சொன்னது முதல்ல அடிப்படையில் பிழை. ஆனால் அவர் சொன்ன மற்ற விடயங்களில் எனக்கும் வந்துட்டு ஒத்த கருத்து உண்டு. மண்ணை தெரியாமல், மக்களை தெரியாமல், மக்களுடைய சிக்கலை தெரியாமல் நாங்கள் வந்துட்டு சூத்திரத்தை வகுக்கிறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஜய் அவர்களுடைய மௌனத்தை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இதுக்கு முன்பு இந்த கொள்கை அறிவிச்சப்போ ஒண்ணு இந்த வழியில போ, இல்லை இந்த வழியில போ அப்படின்னு அப்ப இருந்தே அதுக்கு முன்பு வரைக்கும் தம்பி அவன் எனக்கு எதிராகவே நின்னாலும் அவன் எனக்கு தம்பி தான் சொன்னாரு. இந்த கொள்கை அறிவிச்சதுக்கு அப்புறம் பெற்ற தாய் தந்தையரா இருந்தாலும் எனக்கு எதிர்ப்பு தான் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய இந்த மௌனம் இருக்கு இல்லையா, எதிர்வினை ஆற்றாம இருக்கிறது, அதை வந்து பிளஸ்ன்னு பாக்குறீங்களா மைனஸ்ன்னு பாக்குறீங்களா? அவர் தான் விளக்கணும். மைனஸ் தான். இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு பார்வையாளராக ஒரு கட்சி வந்துட்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஒரு கட்சி விஜய் பண்ணலைன்னா கூட அந்த கட்சி ரெஸ்பாண்ட் பண்ணணும். இப்படி சொன்னாங்களே, அப்படி நேற்று பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி பெரியாருக்கு பண்ணியிருக்கலாம்ல. அந்த மாதிரி அந்த நீ அந்தாண்டே நில்லாது இந்தாண்டே நிற்கல, நடுவில் நின்னா லாரி அடிச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது நீ ரொம்ப பத்திரமா இரு, கூட்ட போகும்போது ஏதாவது உன் தலையில் விழுந்துற போது எச்சரிக்கையா இருந்தாவது சொல்லியிருக்கணும்ல. எதையுமே சொல்லாது பேசாது இருக்கிறதுலாம் எப்படி? அப்போ அந்த தொண்டர்களுக்கு ஒரு சரிப்பு ஏற்படும்ல. இப்போ நேற்று ஒன்று பாதி வேலை சொன்னீங்க, உங்களுடைய நோக்கு இது பட்டிமன்றத்தில் பேசுறது, எங்களுடைய நோக்கு சட்டப்பேரவையில் பேசுறது. சரியா அந்த பதில் நல்லா இருக்குல்ல, அந்த பதில் கேட்கறதுக்கே நல்லா இருந்ததுல்ல அந்த மாதிரி பதில். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க தேவைப்படுறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணத்தையும் சீமான் இன்னைக்கு ஒரு வேளை விமர்சிக்கலாம், அது வேற விஷயம், பரஸ்பரம் விமர்சிக்கலாம். ஆனால் ஒரு கட்சி தனக்கு எதிராக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக கொள்கை ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். பெரியாரை பற்றி அவ்வளவு பெரிய விமர்சனம் வரும்போது கூட நாங்கள் அமைதி காப்போம், இன்று வரைக்கும் அமைதி காக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் பேசலாம்.